அதிமுகவின் நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் அனைவரும் ஒருவரை தேடி செல்கிறார்கள் என்றால் அது பன்னீர்செல்வம் அவர்கள்தான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தேர்தலுக்கு பிறகு அதிமுகவே தலைகீழாக மாறிவிட்டது. எடப்பாடி பழனிசாமி சொன்ன ஒற்றை வார்த்தையின் காரணமாக ஒட்டுமொத்த அதிமுகவின் நிர்வாகிகளும் அந்தர்பல்ட்டி அடித்திருப்பது மிக பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் தலைமைக்கு சரியில்லாதவன் என்பதற்கேற்பதான் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம், புகழேந்தி, மனோஜ் பாண்டியன் இவர்கள் கூறியுள்ளனர். இந்த நிலையில் திடீர் திருப்பமாக சசிகலா அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்கள்தான் அதிமுகவின் தலைமை ஏற்கக்கூடியதற்கு சரியான நபர் என்றும், புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் 3 முறை ஓபிஎஸ் அவர்களை தான் முதல்வராக தேர்வு செய்தார் என்றும், வருகின்ற மக்களவை தேர்தலை தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலிலும் பன்னீர்செல்வம் அவர்களது தலைமை இருந்தால்தான் துல்லியமான முறையில் அதிக இடங்களில் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்த முடியும். பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமை ஏற்றால் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைவார்கள் என்றும், இது அதிமுகவிற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பாக அமையும் என்று இன்று காலையில் சசிகலா அவர்கள் பேசியிருப்பது மேலும் ஒரு மகிழ்ச்சியை பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. தினம்தோறும் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் பல பிரச்சனைகள் அதிமுகவில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் மக்களவை தேர்தலில் பெரும்பான்மையான இடங்களில் அதிமுக படுதோல்வியை தள்ளுவும் கடந்த 2019ஆம் ஆண்டில் ஒரு தொகுதியை கைப்பற்றியது. அந்த ஒரு தொகுதியை கூட இப்பொழுது கைப்பற்ற முடியாத அவல நிலை ஏற்படுமா என்ற மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில்தான் நேற்று முன்தினம் எடப்பாடி பழனிசாமி தலைமையின் மீது அதிமுகவின் தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் விசுவாசமே இல்லை என்று அவர்கள் மீது பழியை போட்டு அதிமுக தோல்வியடைந்தால் அதற்கு காரணம் நீங்கள்தான் என்பதற்கேற்ப பேசிய வீடியோவும் வைரலாக பரவியது. மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை புறக்கணித்ததோடு மட்டுமல்லாமல் எடப்பாடி பழனிசாமிற்கு எதிராக தற்பொழுது யுத்தமும் அதிமுகவில் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றே நாம் கூறலாம். ஒன்றல்ல இரண்டல்ல, கிட்டத்தட்ட அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்களை விலக்கி எடப்பாடி பழனிசாமி பதவியேற்றதிலிருந்து 3 தேர்தல்கள் முடிவடைந்து விட்டது. அந்த 3 தேர்தல்களிலும் அதிமுக படுதோல்வியை தான் சந்தித்திருக்கிறது. உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், இடைத்தேர்தலாக இருக்கட்டும், தற்பொழுது மக்களவை தேர்தலிலும் உளவுத்துறை சொன்ன தகவலின் அடிப்படையில் அதிமுக பெரும்பான்மையான இடங்களில் தோல்வியை தழுவும் என்ற செய்திகள் வெளியாகி எடப்பாடி பழனிசாமி தலையில் இடியை போட்டிருக்கிறது என்றே நாம் கூறலாம்.